ஹாய். என் காதலும் என்னாகுதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இல்லாமலே இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வந்துரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம். டைட்டில் சும்மா பொயட்டிக்கா இருக்குதுங்க. மழை பிடிக்காத மனிதன். மழை பிடிக்காத மனிதன். மழை பிடிக்காத மனிதன் யாராவது இருப்பாங்களா? நிச்சயமா இருக்கிறது கஷ்டம். ஆனா இந்த படம் பிடிக்காத மனிதர்கள் அதிகம் இருக்க முடியாது. என்னடா அப்படி சொல்றேன்? விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு, தனஞ்சயன், கமல் போரா இவங்கெல்லாம் இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் அது பேனர்ல தயாரிச்சிருக்கிறாங்க. கமல் போராவோட சேர்ந்து தனஞ்சயனும் அப்படின்ட்டு நீங்க இவன் இவங்க காம்பினேஷன்னால போட்டு கொந்துவானே என்ன பாராட்டுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆவாங்க. கொலை, கொலைகாரன், ரத்தம், இந்த படங்கள்லாம் ஒரே ரத்தமும் கதையுமா நிறைய சீன்ஸ் இருக்கும். குத்து, வெட்டு, கொலை, துப்பாக்கி சுடுதல்னு. நான் இந்த படத்துல மழை பிடிக்காத மனிதன் படத்துல வேற லெவல்ல இதே விஷயங்களை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொயட்டிக்கா இருக்குது. படத்தோட டைட்டில் மட்டும் இல்ல, படத்தோட பல காட்சிகளும். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலீம் அப்படிங்கிறவன் அந்தமான்ல இறங்குறான். அவன் யாரு என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப தவிச்சிடக்கூடாதுன்னு ஓப்பனிங்க ஒரு சீனு. அவன் ரவுடியா, டானா, நல்லவனா, கெட்டவனா நம்ம தவிச்சிடக்கூடாதுன்னு ஓப்பனிங்க இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு. அதாவது ஒரு ஆர்மி, அதுல ஒரு உளவு பிரிவு அதிகாரி மாதிரி இருந்தவர். அவர் தான் நம்ம சலீம். விஜய் ஆண்டனி அவரு சரத்குமாரால அந்தமான்ல இறக்கி விடப்படுறாரு. சரத்குமாரும் அது அந்த ஆர்மி உளவு பிரிவு ஏஜென்ட். அவரு பேரு அதெல்லாம் விட அவருக்கு சீப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவருக்கு மேல ஹெட் கேப்டன் சத்யராஜ். இப்போ ஒரு 6 பேரை கொலை பண்ணி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பொம்மைகளுக்கு போட்டு விட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல தொங்க விடுறாரு அந்தமான்ல நம்ம விஜய் ஆண்டனி. அதை பத்தி கேள்விப்பட்டோன்னே சத்யராஜ் சரத்குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன நம்ம 22233 உயிரோட தான் இருக்கான் போல அப்படின்ட்டு. தெரியலையே, இல்லை அந்தமான்ல நம்ம ஸ்டைலில் ஒரு கொலை நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கதை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சரத்குமாரை தேடி அமைச்சர் ஏழப்பன் அவர் வராரு. ஓ யார் யாது, என் பையனை கொண்டுட்டு நீ வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தா விட்டுருவானா? என் பையனை கொன்னவனை தேடி கொல்லாம விடமாட்டேன் அப்படின்றாரு. ஏன் அவங்க பையனை கொன்னாங்க, எதனால கொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசா காட்டப்படல. ஆனா பையனை கொன்னவனை கொல்லுன்ற வெறியில இருக்காரு ஏழப்பா அப்படிங்கிறது, அமைச்சர் ஏழ அப்படிங்கிறது தெரியுது. இது சென்னையில. இன்னொரு பக்கம் நம்ம சத்யராஜ் துபாயில இருந்துகிட்டு இவங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில லோக்கல் பம்புல நம்ம விஜய் ஆண்டனி மாட்டிக்கிறாரு. அது ஒரு குடும்பத்தின் மேல வச்ச பாசம். அது சரண்யா பொண்ணோட குடும்பம். அங்க ஒரு அழகான பெண், அவதான் மேகா ஆகாஷ். அது இல்லாம அவங்களுக்கு ஒரு சிஸ்டர். இது இல்லாம மேகா ஆகாஷ விஜய் ஆண்டனியோட கூட்டாளி ஒருத்தர், அங்க பழக்கமான ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்றாரு. மேகா ஆகாஷோட பார்வை முழுவதும் விஜய் ஆண்டனி மேலதான் இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ளார என்ன ஆச்சு? யாரு மேலேயும் பாசம் வைக்க கூடாது, யாருக்கும் நம்ம பாடனா இருக்க கூடாதுங்கிறதா நம்ம கொள்கை கோட்பாடு. நீ எப்படி அவங்களோட ஐக்கியமாலாம் அப்படின்னு கேட்டு சரத் சென்னையில இருந்து அந்தமானுக்கு நம்மளால தேடி வான் பண்ணிட்டு போறாரு. இது இல்லாம அதனால ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குறாரு. அந்தமான்ல பெரிய டானா இருக்கிற டாலி அவர்கிட்ட மோதுறாரு. அவன் சும்மா தெரியாம கைப்பட்டாலே கையை முறிக்கிற ஆளு, காலை முறிக்கிற ஆளு அந்த டாலி. இப்போ இவங்களால அந்த டாலியை எதுக்க வேண்டிய சூழல் விஜய் ஆண்டனிக்கு அங்க எதுக்குறாரு. அதனால என்ன ஆகுது ஏதாவது? அதனால விஜய் ஆண்டனியோட உயிரை, விஜய் ஆண்டனியோட உடலை காணாப்பிணமாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சரத்தும் சத்யராஜும் தள்ளப்படுறாங்க. இப்போ அவங்க திட்டமிட்டபடி விஜய் ஆண்டனிய தீர்த்து கட்டினாங்களா? ஏன் தீர்த்து கட்ட முயல்றாங்க? உண்மையாவே தீர்த்து கட்டினாங்களா? என்ன நடந்துச்சு? இல்ல டாலி அந்த வில்லன் கேரக்டர் தீர்த்து கட்டுச்சா, இல்ல வில்லனை விஜய் ஆண்டனி தீர்த்து கட்டினாரா? எப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதைக்களங்க. ஆனா
இவங்க எல்லாரும் ஒருத்தர் தீர்த்து கட்ட முயன்றாலும் ரசிகர்களை தீர்த்து கட்டில்லைங்கிறது தான் அந்த படத்துல ஒரு பெரிய ஆறுதல். அதுதான் நான் முன்னமே சொன்ன கொலைகாரன், ரத்தம், இந்த படங்கள்லாம் எடுத்த நிறுவனம். ஆனா இந்த படம் எங்கேயுமே ரசிகர்களை கொல்ல முயல. அதுதான் அந்த படத்துல உள்ள ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். அதுல மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற அந்த பொய்டிக்கான டைட்டிலுக்கு ஏற்றபடியே ஏன் மழை பிடிக்காம போகுது, யாருக்கு மழை பிடிக்காம போகுது, ஹீரோவுக்கா சரத்குமாருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவலில் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், டாலி தனஞ்சயா, மேகா ஆகாஷ் இவங்க எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. விஜய் மில்டன் கோலி சோடா இந்த படம்லாம் எடுத்தார் இல்லைங்களா, கேமராமேன், பிரபலமான கேமராமேன். அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். வேற லெவலில் ஒரு படத்தை ஒரு விஷுவல் ட்ரீட்டா நமக்கு தர முயன்றிருக்கிறாரு. அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். கமல் போரா மற்றும் தனஞ்சயன். உண்மையா ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி நமக்கு கிடைக்குது. இந்த படத்துல வர்ற மேகா ஆகாஷ் வேற யாரும் இல்லை, வடக்குப்பட்டி ராமசாமி. வந்தா ராஜாவா தான் வருவேன், யாதும் ஊரே யாவனும் கேள்வி படத்துல விஜய் சேதுபதி கூட நடித்த மேகா ஆகாஷ் தான் அதில் கதாநாயகி. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி கூட அச்சு ராஜாமணியும் சேர்ந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. வேற லெவலில் மியூசிக் இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவு, விஜய் மில்டனோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பக்கா பலம், வேற லெவலில் இருக்கு. அந்தமான், துபாய், சென்னை எல்லாமே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம்னாலும் இவரோட கேமரா மூலம் பார்க்குறப்போ இன்னும் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இதில் விஜயாண்டனிக்கு தம்பி மாதிரி கேரக்டரில் வர்ற பிருத்திவி ஆம்பர், அது மாதிரி போலீஸ் அதிகாரியா, கெட்ட போலீஸ் அதிகாரியாவே ஒருவர், இல்லை வில்லனா ஒருவர், முரளி சர்மா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி தாலி தனஞ்சயாவும் புதுமுகம் தெரியல, பிரமாதம். சரண்யா பொன்வன், அதாவது கிட்டத்தட்ட தத்துவமா மாதிரி விஜய் ஆண்டனிக்கு கேரக்டருக்கு அவங்க ஒரு பக்கா பலமா இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த மழை பிடிக்காத மனிதன் படம் மழை பிடிக்காதவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பிடிக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாருங்க. விஜய் ஆண்டனி படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு பிடித்த படம் இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.